வணக்கம். சினி மினி சம்யுக்தா விஜயன் சமீப காலமாக பட உலகில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெயர். இது யார் இவர்? நீல நிற சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு திரைக்கு வந்துச்சுல ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சம்யுக்தா விஜயன். இதில் பேசப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டர், முதல் முறையாக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இயக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் இது நீல நிற சூரியன். அதுதான் காரணம். ஆக்சுவலாக என்னென்னா, பேசிக்கலி இவங்க சம்யுக்தா விஜயன் இருக்காங்களே, அவங்க ஷீஸ் அ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றதான் உண்மை. இவங்க சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க. கூட பிறந்தது, இப்போ முதல்ல பிறந்தது 3 ஆம்பளை பசங்க. அதில் இவங்களும் ஒன்று. இவங்க உண்மையான பேர் சந்தோஷ். 3 பேர் அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா வாஸ் எ டெய்லர். அவருக்கு 3 பசங்க, 3 ஆம்பளை பசங்க. அதில் ஒரு பையன்தான் இப்போ சம்யுக்தா விஜயன். இவங்க சந்தோஷ் அப்படின்ற பேரில் பிறந்து அப்படின்னு வரும்போது என்ன, அவங்க வீட்டில் 2வது பையன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ படிப்படியாக ஒரு பையனாக இருக்கக்கூடிய அவன் சிறுமியாக மாறுவது, ஆணாக இருக்கக்கூடியவன் பெண்ணாக மாறுவது அப்படின்னுங்கள, பெண் தன்மைகள் உடலில் சரீரத்தில் வருவது அப்படின்னு வரும்போது, வீட்டில் அப்பா அம்மா சகோதரர்கள் அவங்களாம் ஃபுல் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. இந்த படத்தில் இப்போ நீல நிற சூரியன் படம் நான் பார்த்தேன். அந்த படத்தில் வர்ற மாதிரி உறவினர்கள், சொந்தக்காரங்க இருக்காங்கள்ல, அவங்க ஏற்றுக்கறல, அவங்க எதிர்ப்பு. அதனால் பல பிரச்சனைகள். அதே நேரத்தில் இவங்களுடைய குடும்பம் முழு ஆதரவு சம்யுக்தா விஜயனுக்கு. அப்போ இவங்க என்ன செய்வது அப்படின்னு இருக்கு இல்லையா. இவ்வளோ ஆக்சுவலாக பார்த்தா +2 எக்ஸாமினேஷனில் இவங்க மாவட்ட இதில் பெரிய அளவில் முன்னுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக மாவட்ட அளவில் முன்னணியில் இருந்து மதிப்பெண்களை பெற்று அப்படின்றதெல்லாம் அந்தளவுக்கு எஜுகேஷனல்லாம் அவங்க பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் வந்த பிறகு அவங்க அப்பா பரதநாட்டியம் வகுப்புகளுக்கு தன்னுடைய மகனை அனுப்பி அப்படி பரதநாட்டியம் ஆக்சுவலாக அந்த சந்தோஷன்ற பேரில் இருக்கும்போது பரதநாட்டியம்லாம் முழுமையாக கற்று அப்படின்றலாம் வந்த பிறகு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி அந்த காமர்ஸ் நிறுவனம் ஒன்றில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கிய சம்பவம். அது அமெரிக்காவில் பணியாற்றியின் போது சாதாரண விஷயமா அப்படிங்களேன். அது பிறகு என்னென்னா, இந்த டிரான்ஸ்ஜெண்டரை மையமாக வைத்து ஒரு திரைப்படத்தை நாம் இயக்கினால் என்ன, தயாரித்தால் என்ன அப்படின்னு, இயக்கினால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த பிறகு தான் இப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையை உருவாக்கி அப்படி நீல சூரியன் இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. நான் அந்த படம் திரைக்கு வந்த உடனே திரையரங்கில் போய் அந்த படத்தை பார்த்தேன். பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியே பத்திரிகையில் ரைட்டப்லாம் வந்துச்சுல, இது மாதிரி சம்யுக்தா விஜயன் சொல்லிட்டு அவங்க டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறவங்க, அவங்க அந்த படத்தை இயக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு வரும்போது, அந்த படத்தில் கதையிலேயே ஆணாக இருக்கக்கூடிய அரவிந்த் அப்படின்ற கதாபாத்திரம் பானு அப்படின்ற பேரில் பெண்ணாக மாறி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றி அப்படிங்கும்போது, படத்தினுடைய ஒரு பாதி படத்துக்கு பிறகு இனிமேல் நான் முதல்ல போட்டிருக்க ஆடைகள் மாதிரி இல்லாமல் இனிமேல் நான் புடவை கட்டிட்டு சாரீ கட்டிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி வந்த பிறகு, அந்த கூட பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், இல்லாட்டி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அவங்க இதெல்லாம் எந்தளவுக்கு அதிர்ச்சி அடைந்து எப்படி எதிர்ப்பு அலைகளை வீச வைக்கிறார்கள். அதனால் அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்ட ஒரு கசப்பான சம்பவங்களை எல்லாம் நேரடியாக அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையெல்லாம் வருது அப்படின்றதான படத்தினுடைய கதையே. அதை நூல் பிடிச்ச மாதிரி படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தான் என்ன படத்தில் கூற வேண்டும் என்று நினைத்தாரோ அதை சம்யுக்தா விஜயன், அதான் பேசிக்காக நான் சொல்கிறேன்ல, அவங்க உண்மையான பேர் சந்தோஷ்னு சொல்லிட்டேன்ல, அது சொல்ல அந்த சந்தோஷாக இருந்த சம்யுக்தா விஜயன் துணிச்சலாக அந்த திரைப்படத்தில் தான் கூற வந்த விஷயத்தை அழுத்தமாக அனைத்து காட்சிகளிலும் பதிவு செய்திருந்தார் அப்படின்றதான் உண்மை. அதனால் படம் முடிஞ்ச பிறகு கூட அந்த படத்தில் இடம்பெற்ற காட்சிகளை நம்மால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதை கிட்டத்தட்ட வேறு யாருமே இந்த அளவுக்கு உணர்ந்து காட்சிகளில் பதித்திருக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அந்த செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சம்யுக்தா விஜயனுக்கு நேரடியாக அந்த அனுபவங்கள், அதில் தன் குடும்ப ஆதரவாக இருக்கும்போது
தன் உறவினர்கள் எந்த அளவிற்கு ஆதரவாக இல்லை. அதனால் தன்னுடன் பணியாற்றக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் எந்த அளவிற்கு தனக்கு பக்கபலமாக இருந்தார்கள் அல்லது எதிர்ப்பாக இருந்தார்கள் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் உண்மையாகவே. அதனால் தான் பார்த்த, தான் உணர்ந்த, தான் அனுபவித்த விஷயங்களை திரைக்கதையாக உருவாக்கி படத்தில் காட்சிகளாக அமைத்து மக்களுக்கு படைப்பது அப்படிப்பட்ட காரியத்தை தான் சந்தோஷ் என்ற சம்யுக்தா விஜயன் நீல நிற சூரியன் திரைப்படத்தில் செய்திருக்கிறார் அப்படின்னு. அதனால் என்னென்னா கலையுலக வரலாறு, பட உலக வரலாறு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் டைரக்டர் இன் தமிழ் சினிஃபீல்டு, தமிழ் திரைப்பட உலகில் காலடி எடுத்து வைத்திருக்கும் முதல் டிரான்ஸ்ஜெண்டர் திரைப்பட இயக்குனர் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த பிரிவில் தன்னுடைய பெயரை சம்யுக்தா விஜயன் இந்த திரைப்படத்தின் மூலமாக ஆழமாக பதிய வைத்திருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை.